ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் காயத்ரிஸ் வேர்ல்ட். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ கறி குருமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிக்கன் குழம்புக்கு ஒரு ஆல்ட்ரேஷன். சரி, இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் நம்ம ஜீரகம், சோம்பு, அப்புறம் வந்து ஸ்பைசஸ் நிறைய இருக்கும்ல, அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி அது எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 3 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அரைக்காமல் ஒன்றியும் பாதியமாக அரைச்சி அந்த கடாயில் கொட்டிக்கோங்க. அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குழம்பு வந்து ஒரு சிக்கன் குழம்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு குழம்பு தான், சரிங்களா? இது இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு. எதுவும் இல்லை காய்ஸ், மிளகாய் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி. மிளகா வந்து ஆப்ஷனல் தான், சரிங்களா? மிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம மிளகா ஆட் பண்ணுற மாதிரி அப்படின்னா நம்ம வந்து மிளகா தூள் போடும் போது கம்மியாக போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இது ஏன் க்ரீன் கலரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான். ஸோ அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அந்த டைமில் நம்ம இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டொமேட்டோ நல்லா வதங்குற வரைக்கும் கைவிடாமல் வதக்கிட்டுருங்க. மீடியம் ஸ்லோலே வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம தோசை, சப்பாத்தி, பூரி ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசைக்கு தான் நான் அன்றைக்கி வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம பொட்டேட்டோஸ் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி பொட்டேட்டோஸ் இப்போ நம்ம போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி வந்து 3 பொட்டேட்டோஸ் எடுத்திருந்தேன் மீடியம் சைஸில். ஸோ நீங்களும் மீடியம் சைஸில் 3 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இப்போ நம்ம கலந்துக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்ட பிறகு அது திருப்பி நல்லா கலந்துக்கலாம். ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது குக் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் மார்னிங் பசங்களுக்கு குக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஸோ ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. ஸோ நீங்கள் இது வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் வந்து 3 கைப்பிடி வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து 3 கைப்பிடி அளவு மிளகாத்தூள் போட்டிருந்தேன். அப்புறம் போட்டுட்டு அது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்ரு ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து பொட்டேட்டோஸ் பாயில் ஆகணும்ல, பொட்டேட்டோஸ் வேகணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த தண்ணியோடு விட்டுட்டு பொட்டேட்டோ வெந்தோடனே நீங்கள் எடுத்து ஒரு தொக்குன்ற கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பூரி, சப்பாத்திக்கெலாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் நான் அன்றைக்கி தோசை செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் குழம்புன்றதுனால இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நமக்கு வந்து குழம்பு கொதிக்கணும். ஸோ வந்து நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நமக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு குழம்பு. ஸோ இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் தோசை ஆர் இட்லி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி தோசை தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எதனா ரெசிபி பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.